உங்கள் வீட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு மிஷின் புதுசாக வந்து பே பண்ணுறீங்க அப்படின்றப்ப அது வந்து வாஷிங் மிஷினாக இருக்கலாம், இல்லை வந்து ஹீட்டராக இருக்கலாம், இல்லை வந்து வேறு ஏதாவது அயர்ன் பாக்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஏதாவது ஒரு மிஷினை வந்து பே பண்ணி நம்ம வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வருவோம். நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வர வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை வந்து கவனிச்சிருக்க மாட்டோம். என்ன அப்படின்னா, அந்த ப்ளக் பாயிண்ட், அதாவது நம்ம வாங்கிட்டு வர மிஷினில் இருக்கக்கூடிய ப்ளக் பாயிண்ட் நம்ம வீட்டில் வந்து மேட்ச் ஆகும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்லேயே வந்துருப்போ நம்ம வீட்டில் தான் வந்து ப்ளக் பாயிண்ட் வந்து இருக்குது, சாக்கெட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு மைண்ட் தாட்லேயே வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் அந்த மிஷினை வாங்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்த பிறகு தான் நம்மளுக்கே வந்து அந்த விஷயம் தெரிய வரும். நம்ம வீட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சின்ன ஃப்ளக்காக இருக்கும், ஆனால் அந்த மிஷினில் வரது பார்த்திங்கன்னா பெரிய ஃப்ளக்காக இருக்கும். பார்த்தோன்னே அந்த பக்கு நாய் போயிடும், நம்மளுக்கே வந்து கரண்ட் அடிக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அப்படி வந்து தோணும். அந்த நேரத்தில் நீங்கள் அந்த 6 ஆம்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டை எப்படி வந்து 16 ஆம்ஸாக வந்து மாற்றுது. ஸோ இதை தான் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்னொரு சேனல்லேருந்து எடுத்த வீடியோ தான், தவறாக நினச்சிக்காதீங்க. உங்களுடைய நாலேஜுக்காகவும் என்னுடைய நாலேஜுக்காகவும் தான் நான் இந்த ஒரு வீடியோ வந்து நம்ம லாங்குவேஜுக்கு வந்து நான் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி வந்து போடுறேன். நீங்கள் வந்து அந்த சாக்கெட் வந்து மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றப்ப அந்த சாக்கெட் இருக்குல்ல, ஸோ அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க. நீங்கள் அந்த 6 ஆம்ஸ்லேருந்து 16 ஆம்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சுவிட்ச் பாக்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து பிடிச்சிங்க. ஃபோட்டோ பிடிச்சிட்டு போய்ட்டு அங்கே கடையில் வந்து காட்டுங்க, அந்த ஹார்ட்வேர்ஸ் கடையில் வந்து காட்டுங்க. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இந்த சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது, இதுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி 16 ஆம்ஸ் சாக்கெட் வந்து கொடுங்க, அதை வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. நீங்கள் மொத்தமாக எனக்கு வந்து இது வேணும், இந்த மாதிரி வந்து 16 ஆம்ஸ் சாக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பிராண்டுன்னு கேட்பாங்க, அது எந்த மாதிரியான ஷேப்புன்னு கேட்பாங்க. ஒவ்வொரு பிராண்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிசைன் வந்து வச்சுருக்காங்க. நம்ம என்ன ஏதுன்னு தெரியாமல் மொத்தமாக வந்து வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து செட் பண்ண முடியாது. ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று அந்த டிசைனிங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த போர்டுக்கு வந்து மேட்ச் ஆகாமல் இருக்கலாம். அதனால் நீங்கள் வந்து என்ன சுவிட்சு வந்து மாற்றுறீங்களோ, என்ன சாக்கெட் வந்து மாற்றுறீங்களோ அந்த இதை பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து போய்ட்டு கடையில் வந்து காமிச்சு அந்த கம்பெனி அந்த இது சாக்கெட்டை பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி நீங்கள் வந்து பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சுற்றிட்டு வந்து எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ப்ரொசீஜர் படி வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உள்ள அந்த சுவிட்ச் பாக்ஸுக்கு போன உடனே அந்த சுவிட்ச் பாக்ஸில் அந்த பழைய சாக்கெட் இருக்குல்ல, 16 ஆம்ஸ் அந்த சாக்கெட் இருக்குல்ல, ஸோ அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு சேம் அதில் வந்து என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எலக்ட்ரீஷியன் கிடையாது, நானும் பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய டெக்னாலஜிக்கு தெரிஞ்ச ஒரு எலக்ட்ரீஷியன் வந்து கிடையாது. நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தப்பு இல்லாமல் ஒரு விஷயத்தை வந்து சரியாக பண்ணணும். ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுல எல்லாத்துக்கும் ஆர்வம் இருக்கும், எனக்கு அந்த மாதிரி ஆர்வம் இருக்கும், அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதை வந்து தவறு செஞ்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய மெயினை வந்து ஆஃப் பண்ணிட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துங்க. அதில் என்னென்ன கன்சன்ஸ் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி வந்து ப்ராப்பராக வந்து அந்த 16 ஆம்ஸுக்கு வந்து மாற்றி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்க. தவறுதலாக வந்து மாற்றி வந்து கொடுத்துட வேண்டாம், என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக பண்ணிங்க. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் எர்த் லைன் வந்து இருக்கணும். நீங்கள் எடுக்கிற அந்த சாக்கெட்லையாவது சரி, இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மெயின் மீட்டர் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துலேருந்தே ஒரு லைனை வந்து எடுத்து கிரவுண்ட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மிஷின்ஸில் வந்து பாடி எர்த்துன்றது வந்து வராது. ஸோ சேஃப்டிக்காக தான் வந்து சொல்கிறது. எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே கொஞ்சம் வந்து முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ப்ராப்பரான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் வந்து பண்ணாதீங்க. செப்பல் போட்டு வந்து எந்த ஒரு ப்ராசஸும் வந்து பண்ணுங்கள். வெறும் தரையில் வந்து நிற்காதீங்க. அண்ட் தென் பவர் வந்து கண்டிப்பாக வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தான் எந்த ஒரு விஷயத்தையும்